ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Noorvlogs. இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரிட்ஜை வந்து இந்த மாதிரி அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாக்கா நல்லா சுத்தமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்கஸ் வராமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுடலாம். ஸோ நீங்களும் வந்து ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணாக்கா பாதி லெமன் வந்து கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ டீப் ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா ஐஸ் வந்து கரைஞ்சிட்டு எல்லாமே தண்ணியாக வந்து நிற்கிது பாருங்கள். ஸோ இப்போ எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுடலாம். ஸோ எப்போவுமே வந்து இட்லி மாவு ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நைட்டில் சப்பாத்தி போட்டுக்கலான்னு நாளைக்கு மாவு அரைச்சிக்கலான்னு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சி எப்போவுமே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மாடியில் வந்து வீடு கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வீடியோ வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து வீடு ஃபுல்லாகவே வந்து கட்டி முடிச்சாச்சு. நீங்கள் பார்க்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து சின்ன ஹாலாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சைடு வந்து கிச்சன் பார்க்கலாம். ஸோ வீடு வந்து சின்னதாக இருந்தாலும் கிச்சன் வந்து கொஞ்சம் பெருசாக கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஸோ ஜன்னல் வந்து நிறையா வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காத்தோட்டமாக சூப்பராக இருக்கும். பக்கத்தில் வந்து மாமரம், நெக்ஸ்ட்டு வந்து தென்னை மரம், பாதாம் மரம்லாம் இருக்கிறதுனால நல்லா காற்று வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது பாருங்கள். ஸோ டைல்ஸ் வந்து போட்ட பிறகு கிச்சன் வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கிச்சனை பார்த்தாச்சு. இப்போ அங்கே ரூம் வந்து பார்க்கலாம். ஸோ இது ஒரு ரூம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 ரூம் வந்து கட்டியிருக்காங்க. ஒரு ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூம் இல்லை. இந்த ரூம் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கும் பாருங்கள். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு ரூமை பார்க்கலாம். ஸோ இந்த ரூமில் வந்து 2 ஜன்னல் வச்சுருக்காங்க பாருங்கள். அட்டாச் பாத்ரூமோட இந்த ரூம் வந்து கொஞ்சம் பெரிய ரூம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடு வந்து நல்லா கட்டி முடித்த பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து நமக்கு புரியும். ஸோ இது வந்து அட்டாச் பாத்ரூம். ஸோ 2 ரூம் வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வெளியில் ஒரு பாத்ரூம் கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து சின்னதாக ஒரு பால்கனி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து துணி வந்து நம்ம காய போட்டுக்கலாம். ஸோ ஈவினிங் டைமில் வந்து டீ குடிக்கிறப்போ வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே வந்து பாதாம் மரம் இருக்கிறதுனால நல்லா காற்று வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடு வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹால் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஒரு கிச்சனு, 2 ரூமு, பால்கனி கட்டியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து வீடு பார்த்தாச்சு. இப்போ வந்து கீழே இறங்கி போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்முடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண போகிறோம். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் ரோஸ் வந்து தொட்டியில் வச்சுருந்தோம். நிறையா வந்து பூ வந்துட்டு இருந்தது. ஸோ டெய்லி வந்து ஒரு பெருச்சாளி வந்து தொட்டியில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்து நல்லா நோண்டி கீழே போட்டுருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து மண் எடுத்து கொஞ்சமாக போட்டுடலாம். ஸோ பெருச்சாளி வந்து வராமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டெய்லி இது மாதிரி மண் போட்டாலும் நைட்டில் வந்து பெருச்சாளி எல்லாமே வந்து கிளறி கீழே போட்டுரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வேலையாக வச்சுருக்கு பாருங்கள். ஸோ தொட்டியில் வந்து மண் இது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு தண்ணி வந்து விட்டாக்க நல்லா செட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீட்டில் வந்து நிறைய இது மாதிரி மரஞ்செடிங்கள்லாம் வளர்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மரஞ்செடிங்கள்லாம் வளர்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரோஸ் செடியில் வந்து இலைங்க வந்து நிறையா இருந்தாக்க கட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் நிறையா வந்து பூ பூக்கும். ஓமவல்லி இலை வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து கொஞ்சமாக இடம் இருந்தாலும் நிறையா வந்து செடி வளர்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். மட்டன் குழம்பு தான் இன்றைக்கி வச்சுருக்கோம். ஓகே, பாய்.